வரவேற்று சிறப்பித்திருக்கிற செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் ச. விவேகானந்தன் அவர்களை, காசிரி முல்லை வளவன் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் குழந்தை தமிழினி அவர்களை, சாக்கோ ராஜ்குமார் அவர்களை, சா தமிழன் அவர்களை, அரவிந்த் குமார் அவர்களை மற்றும் பேராசிரியர் சரவணன், ஏ செல்வம், கா மாரிசாமி, எம் ராஜேந்திரன், ஜி சுப்பிரமணியன், கா ஜெயக்குமார், ஸ்ரீ மனோகரன், கா தேஷ், பி பெரியசாமி, எஸ் ராதாகிருஷ்ணன், எம் வெங்கடேஷ், பி செந்தில் வடிவு ஆகிய தோழர்களே, இணை ஒருங்கிணைப்பாளர்கள் முரளி, பாரதி மோகன், கார்த்தி, சரவணன் ஆகிய தோழர்களே, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் லே முருகேசன், சே ரமேஷ், கே ராஜபிரபு, வி ரமேஷ் ஆகிய தோழர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழமை இயக்கங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, திருமாப்பயிலக ஆசிரியர் பெருமக்களே, திருமாப்பயிலகத்தின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர்கள் துறை சந்திரசேகர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, பயிலகத்தை சார்ந்த மாணவர்கள் பிரபாகரன், சுந்தரராஜன், சுகன்யா, அன்பரசி ஆகிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னும் சில நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டும். பெரம்பலூர் சென்று ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் பண்ருட்டிக்கு செல்ல வேண்டும். வழிகளை சில நிகழ்வுகள் உள்ளன. ஆகவே நீண்ட நேரம் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் நேரம் இடந்தரவில்லை. ஏற்கனவே இந்த திருமாப்பயிலகத்தை தொடங்கி வைத்த போது நான் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பங்கேற்றிருக்கிறேன். இன்றைக்கு இடமாறுதல் நடந்திருக்கிறது. அந்த இடத்தை விட இந்த இடம் சற்று பெரிதாக அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் இதனை செழுமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. காற்றோட்ட வசதி இல்லை. ஆகவே பயிலகத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இதை மாணவ செல்வங்களுக்கு ஏதுவாக அமைக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் 15 இடங்களுக்கு மேலாக என்று கருதுகிறேன் திருமாப்பயிலகங்கள் இயங்கி வருகின்றன. என்னுடைய வழிகாட்டுதல் ஏதுமின்றி நம்முடைய இயக்க தோழர்கள் பானு, துரை சந்திரசேகர், இங்கே குழந்தை வேடன் என்று இவர்களே முன்வந்து போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் கட்டணமில்லாத ஒரு பயிற்சியை வழங்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு என்னுடைய ஒப்புதல் ஏதும் இல்லாமலேயே, இசைவு ஏதும் இல்லாமலேயே தொடங்கினார்கள். தொடங்கிய சில மாதங்களுக்கு பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. அதுவும் கட்சியின் தலைமையகத்திலேயே திருமாப்பயிலகம் என்ற பெயரில் இயங்கியதை பார்த்து கேட்டேன். போட்டித் தேர்வுகளுக்காக நம்முடைய தோழர்கள் கட்டணம் ஏதும் இல்லாமல் தன்னார்வமாக வந்து இந்த அறப்பணிகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்று சொன்னபோது
எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அதே பெருமை உணர்வோடு மகிழ்ச்சி உணர்வோடு தான் இப்போது உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். இங்கே பேசிய தோழர்கள் சொன்னார்கள், திருமாப்பயிலகத்தின் கேப்ஷன் நோ காஸ்ட் நோ காஸ்ட், சாதி இல்லை கட்டணம் இல்லை என்பது அதைவிட சிறப்புக்குரியது. திருமாப்பயிலகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கொள்கை முழக்கமாக தோழர்கள் இதை முன்வைத்திருக்கிறார்கள். இதை கூட அவர்களே யோசித்து அவர்களே இந்த முழக்கத்தையும் திருமாப்பயிலகத்தின் கடமையை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் தொண்டுள்ளத்தோடு இதை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதையும் எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களின் சார்பாக ஒவ்வொரு பயிலகத்திலும் பயிற்சி பெறக்கூடியவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பை பெற்று வருகிறார்கள் என்பதை எண்ணி நான் பெரிதும் மகிழ்கிறேன். இப்போது கூட 2 மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்றவர்களுக்கு நாம் ஆடைப்படுத்தி வாழ்த்து இருக்கிறோம். எனவே இந்த தொண்டுதான் அறத்தொண்டு, அறப்பணி. ஆசிரியர் பணியே ஒரு அறப்பணி தான். அதே வேளையில் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதற்கு தயங்குகிற மாணவர்களுக்கு உளவியல் ரீதியாக அவர்களின் தயக்கத்தை உடைத்து ஊக்கம் கொடுத்து நீங்கள் கவனத்தை குவித்து படியுங்கள், தேர்வு எழுதுவதில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நம்பிக்கையை பெறுங்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள் என்று ஒவ்வொரு மாணவன் மாணவி போட்டித் தேர்வு எழுதக்கூடிய இந்த தோழர்கள் சோர்வில்லாமல் இந்த களத்திலே, இந்த போட்டி களத்திலே பங்கேற்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள், திருமாப்பயிலகத்தை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள் மிகச்சிறந்த தொண்டினை, பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள், ஆற்றி வருகிறார்கள். அதற்காக நான் இந்த பயிலகத்தின் பொறுப்பாளர்கள் குழந்தை வேளன் உள்ளிட்ட திருமாப்பயிலகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களை, ஒருங்கிணைப்பாளர்களை, ஆசிரியர்களை மீண்டும் ஒருமுறை நான் பாராட்டுகிறேன். அடுத்த முறை போட்டித் தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்களை பாராட்டுவதற்கு உங்களை வந்து நேரிலே சந்திப்பேன் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி